ரேபிட் ஃபிஷ். இங்கே ஷீஷல்ஸில் இதுவும் ஒரு ஃபிஷ் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழவழன்னு இருக்குது மீன். இந்த சைடில் வந்து முள்ளுங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. இது வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செதில் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இல்லை, செதிலே இல்லை. ஆனால் இதை வந்து தேய்ச்சோம்னா கருப்பாக வருது. அதை நல்லா தேய்ச்சி எடுத்துடணும்னு நினைக்கிறேன். நல்லா எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை வந்து நான் இது கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா என்ன கண்டுபிடிச்சேன்னா, சிசர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்கள். சிசரில் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சிசரில் கட் பண்ணலாம். இந்த மாதிரி சிசர் ஒன்று வச்சுட்டு ஷார்ப்பாக நீங்கள் கட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து கத்தியில் கட் பண்ணுறது கஷ்டம், இல்லை அருவாமனையில் கட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அருவாமனைலாம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து அப்படியே ஸ்லிட் பண்ணி ஹோல் ஃபிஷ் பண்ணுவோம்ல போகிறேன், ஃப்ரை அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா க்ளீன் ஆகிடும். ஓகே, மஞ்சள், உப்பு, லெமன்லாம் போட்டு நல்லா க்ளீனாக பண்ணி மிளகாய் பொடி, மசாலா, கொஞ்சம் சால்ட், மஞ்சள் பொடி, பேஸ்ட், கோகோனட் ஆயில் போட்டு கலந்து